கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து அரோரா கிட்ட சண்டை போடும்போது, கேவலமான ஒரு வார்த்தைய வந்து பிரயோகிச்சிருப்பான் இல்லையா? அந்த நெக்லஸ் இருக்கு, நான் அது கொடுத்துறேன். சரிங்களா? வேற ஏதாவது ஜட்டி கிட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கம்முனு வேற ஏதாவது ஜட்டி கிட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கம்முனு ஜட்டின்றதுனாங்க சாதாரணமான விஷயம். நீ வந்து செயின் கொடுத்துட்ட, ரிங்கு கொடுத்துட்ட, ஜட்டி கிட்டே நான் கொடுத்து வச்சுக்கிறியா? என்ன மாதிரி பண்ணு பாருங்க. நம்ம சிரிச்சுட்டு போயிடணும். கம்ருதீன் சொன்னதுக்கு நம்ம கொள்ளெடுத்து சிரிக்க வேண்டும். வேற ஏதாவது ஜட்டி கிட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கம்முனு அரோரா வந்து எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கட்டும், அரோரா கிட்ட ஜட்டி எதனா கொடுத்தியா அப்படின்னு கேட்கறது இருக்கு பார்த்தியா? அதை நியாயப்படுத்தாமல் இருந்தால் சரி. விஜய் சேதுபதி வார இடத்துல வந்து அதையும் பண்ணுவார் போல. அது மாதிரி ஒரு கேவலமான ஒரு பெண்கிட்ட இதுதான் பேசணும்னு இல்லாமல், அதுவும் வந்து பார்வதி சொன்னாங்க பாருங்க, இது வந்து நேஷனல் டெலிவிஷன், இதில் வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக நடந்துக்கணும் அப்படின்னு. பக்கத்தில் இருந்த பார்வதி கம்ருதீன் அதை சொல்லும் போது, ஒரு பெண்கிட்ட அந்த மாதிரி அசிங்கமாக சொல்லும் போது, பக்கத்தில் இருந்த பார்வதி பெண்ணிய போராளி மூடியில் இருந்தது வாய. நீங்கள் தப்பாக நினைக்காது. ஏன்னா சொன்னது கம்ருதீன் இல்லை, அதை தாண்டியே பார்வதி பேசியிருக்காங்க, கம்ருதீன் பேசியிருக்காப்புல. இதெல்லாம் பெரிய கெட்ட வார்த்தை இல்லையா? நான் ஏன் ஜட்டி கிட்டின்னு அழைத்து சொல்கிறேன்னா, கெட்ட வார்த்தை இல்லை, அதுவும் ஒரு துணி தானே. நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருக்காருல்ல,